இந்த வீடியோட முதலாவது வினா 1999 19 சர்வசமனான கடத்தும் கம்பிச்சோடி ஒன்றை கொண்டுள்ள 4 கிலோமீட்டர் நீள தரைக்கீழ் வடமானது உருவிலே காட்டப்பட்டுள்ளவாறு அதன் நீள வழியே சிறிய குறிஞ்சுற்றொன்றை கொண்டுள்ளது. ஆக இது தரைக்கு கீழே பொருத்தப்பட்ட 2 கம்பிகள் விலத்தித்தான் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் குறிஞ்சுற்றேற்பட்டுட்டு, அதாவது 2 கம்பிகள் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று தொடுகை விட்டுட்டு குறிஞ்சுற்றுண்டா இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே இதே கேள்விதான் கொஞ்சம் வடிவம் மாற்றப்பட்டு 2009 12ஆம் ஆண்டு கேள்வியில் வழங்கப்படுத்தியிருக்கிறேன். போய் பாருங்க பார்க்காதவங்க. ரைட், இப்போ பார்ப்போம். இப்போ இந்த குறிஞ்சுற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதன் ஏபிக்கும் சிடிக்கும் குறுக்கே உள்ள தடைகள் முறையே 30 ஓம். ஆகவே ஏபிக்கு குறுக்கே உள்ள தடைன்னு சொன்னால் இப்போ இது குறிஞ்சுட்டுண்டா இதுக்கு இப்போ ஒரு மின்னோட்டம் ஒன்று நாங்கள் ஏயினூடாக வழங்கப்பட்ட பியினூடாக ஏயிலேருந்து பியினூடாக, அதாவது குறிஞ்சுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் செய்கிற ப்ராக்டிக்கல் எப்படி இப்போ இது குறுக்க ஒரு பேட்டரி ஒன்று இணைச்சி இதில் ஒரு அம்பியர் மானி இப்படி வோல்ட்டு மானி இடைப்பட்ட வோல்ட்டு மானி வாசிப்பு இதுகள் மூலமாக இந்த தடையாரை கண்டிப்பார். விளங்குதா? அதே போல் சிடிக்கு குறுக்க இதே மாதிரி ஒரு சுற்றொன்று உருவாக்கி இதில் தடையை கண்டிப்பார். அந்த தடை 70 ஓமாம், இந்த தடை 30 ஓமாம். சரி, இப்போ எங்களுக்கு தடைகளும் தந்துட்டாங்க. இந்த ப்ராக்டிக்கல் இது எப்படி இவங்க இந்த பரிசோதனை செய்வாங்கன்னு தெளிவாக 2009ஆம் ஆண்டு பேப்பரில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் சும்மா நோமலாக சொல்லிக்காங்க. இப்போ பார்ப்போம், ஏக்கும் பிக்கும் குறுக்கேயும் சிக்கும் டிக்கும் குறுக்கே இப்போ இது டச் ஆகிட்டுண்டா இப்போ விளைவில் தடைங்கிறது என்ன? இது ரெண்டும் வந்துட்டு என்ன ஒரு சுற்று மாதிரியும் இது ரெண்டும் ஒரு சுற்று மாதிரியும். இந்த இடத்த பொது அழுத்தம் V0. இப்போ நாங்கள் பார்ப்போம், ஏபிக்கு குறுக்க, அதாவது எங்களுக்கு தெரியும் ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ. ஆக இங்கே ஏ குறுக்கோட்டு பரப்பு 2 கம்பியும் ஒன்று சர்வசமனான கடத்தும் கம்பி ஜோடி என்று தரப்பட்டிருக்குது. ஆக ரோவும் சமன் ஒரே கடத்திகள். ஆக ஆர் நேர்விய சமன் எல்லாக காணப்படும். இப்போ பார்ப்போம், எங்களுக்கு கேட்காரு ஏயிலிருந்து குறிஞ்சுட்டாக்கப்பட்ட புள்ளியின் தூரம் கேட்காரு. இப்போ நாங்கள் ஏயிலிருந்து குறிஞ்சுட்டாக்கப்பட்ட தூரம் எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த எக்ஸை தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியும் இந்த குறிஞ்சுட்டாக்கப்பட்ட புள்ளியிலிருந்து சி அல்லது டிக்கான தூரம் வந்துட்டு என்னென்று வரும், மொத்தமாக 4 கிலோமீட்டர் வடம். ஆகவே 4 - x என்று வரும். ஆகவே ஏ பிக்கு குறுக்கான தடை 30 அதில் அரைவாசி தான் வந்துட்டு என்ன வரும், ஏன்ற அந்த குறிஞ்சுட்டாக்கப்பட்டதுலேருந்து ஏ வரைக்குமான நீளம் நேர்விய சமன் மொத்த நீளம் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ், அதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது சியிலிருந்து குறிஞ்சுட்டாக்கப்பட்ட வரைக்குமான மொத்த தடை பெருமானம் 70 ஓமிங்கள் 2. ஏன் சிடி இந்த முழு ரெண்டும் சேர்த்து தான் எத்தனை 70. ஆகவே 70 × 2 சர்வசமனான கம்பிகள்ங்கிறதால நேர்விய சமன் 4 - x என்று வரப்பு. ஆக இந்த 2 சமன்பாட்டையும் நான் சுருக்க போகிறேன். எக்ஸின் கீழ் 4 - x சமன் 2 எப்படியும் போயிடும், அது தேவையும் இல்லை. 30 கீழ் 70. ஆக 3 0 வெட்டுப்பட்டுக்கின்றா. இப்போ நாங்கள் குறுக்கு பெருக்கு செய்வோம். முன்னாங்க 12 - 3x சமன் 7x. இந்த 3x அங்கே போனிக்கின்றா 10x சமன் 12, x சமன் 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் குறிஞ்சுட்டாக்கம் நிகழ்ந்திருக்கும். ஆகவே தரப்பட்டதில் 2வது ஆன்சர் சரியானது. அடுத்த வினா 1999 19 3 திரவியங்களினது மின் தடைத்திறன் ரோவினதும் வெப்பநிலை Tயுடனான மாறல்களை ABC ஆகிய 3 வரைப்புகளும் காட்டுகின்றன. வெப்பநிலை கூட தடைத்திறன் என்ன செய்யும், ரோ அதிகரிக்கும். ஏன், நான் ஏற்கனவே சொன்னேன், வெப்பநிலை ஆர் கூட வெப்பநிலை மாறும் வரைவு எப்படி, ஆர் தீட்டா சமன் R0 + R0 ஆல்ஃபா தீட்டாண்டு வரும். ஆகவே தீட்டாவோட ஆர்ற மாறலுங்கிறது இங்கே நாங்கள் என்ன செய்யலாம், ஆருக்கு பயிலாக ரோ போடலாம். ஆகவே ரோ தீட்டாவின் கீழ் ரோ எல்லின் கீழ் ஏ, இதில் ரோ எல்லாம் பேய்த்திரும். ஆக நான் இங்கே மாறலை போடக்கூடாது, ரோ சார்பாக மாறல் போடக்கூடாது. ரோ தீட்டா சமன் ρ0 + ρ0 ஆல்ஃபா தீட்டாண்டு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு தெரியும், இது நாங்கள் தியரி கிளாஸில் ஏற்கனவே படிக்கிட்டோம், தடைக்கும் இதே மாறல் தான். இந்த மாறலை நாங்கள் போட்டோம்னா இதை வச்சு நாங்கள் கிராஃப் பண்ணக்கூடாது. தீட்டாவுக்கும் இது எக்ஸ் அச்சில் வரணும். ஆகவே இது படித்திறனாக வரும், இது வெட்டு துண்டாக வரும் சி, இங்கே இது y அச்சு. ஆகவே y சமன் mx ஆக சி கிராஃப் வரும் என்று பார்ப்போம். தியரிட்டிக்கலாக அதான் வரணும். ஆனால் கிராஃப் வந்துட்டு எப்படி வரும், ஒரு சி வெட்டு துண்டு ஒன்றிக்கும், அந்த வெட்டு துண்டு தான் ρ0. அதிலிருந்து சீரான கிராஃப் வரணும். ஆனால் இங்கே சீரான கிராஃப் வருமா, இல்லை. இது ரோ தீட்டா மாறல்,
இது டெம்பரேச்சர் வெப்பநிலை மாறல். இது சீரான கிராஃப் வருமா? இல்லை, நாங்கள் தியரியில் அழகாக படிச்சிருக்கோம், வேண்டாம் தியரி பார்க்காதவங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் இங்கே வந்துட்டு எங்களுக்கு தெரியும் இந்த வரைபிண்ட படித்திறன் எம் என்னது தரும்? ரோ இன்ட்டு அல்ஃபாவை தரும். ரோ நோட் இன்ட்டு அல்ஃபா. ரோ நோட் மாறிலி, ஆனால் அல்ஃபாவானது என்ன செய்யும்? டெம்பரேச்சர் அதிகரிக்கப்பட அல்ஃபா அதிகரிக்கும். ஆகவே அல்ஃபா அதிகரிக்கிறதால இங்கே படித்திறன் அதிகரிக்கும் படித்திறனாக வரணும். ஆகவே அதிகரிக்கும் படித்திறன்கிற இந்த வலை இதில் படித்திறன் வந்துட்டு என்ன? ப்ளஸ் படித்திறன் அதிகரிக்குது. ஆகவே அல்ஃபாவும் வந்துட்டு என்ன? ப்ளஸ் அதிகரிக்கும் படித்திறன் அதிகரிக்குது. இது நான் கடத்திகளுக்கு சொன்னேன். கடத்திகளுக்கு பொதுவாக அல்ஃபா அதிகரிக்கும், அடுத்து அல்ஃபா நேர் பெருமானம். இதே மாதிரி குறை கடத்திகளுக்கு நான் ஏற்கனவே கிராஃப் பார்த்துருக்கேன். என்ன குறை கடத்திகள் அல்ஃபா வந்துட்டு என்ன? மறை பெருமானம் உடையது. ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து விளங்குது இந்த ரோட் டீட வரைஃபோ படித்திறன் வந்துட்டு இங்கே எம் வந்துட்டு மறையும். ஆக மறைப்படுத்திறன் தருகிற இது கட்டாயம் என்ன வரைக்கணும்? குறை கடத்தியாக இருக்கணும். ஏன் குறை கடத்தி கார்பன் போன்ற மூலகங்களுக்குத்தான் மறை எம்ண்டா மறை அல்ஃபா. மறைப்படுத்திறன் காணப்படுதுண்டா இதில் அல்ஃபா என்ன? மறை பெருமானம் உடையது. இதே போல் இது பாருங்க, வெப்பநிலையை குறைச்சிட்டு வர தடை குறையும், அதாவது தடைத்திறன் குறையும். ஆனால் குறைஞ்சி என்ன செய்யும்? வெப்பநிலை பூஜ்ஜியத்தை அடைந்தவுடன் இது ரோ டீட்டா, அதாவது பூஜ்ஜியத்துக்குரிய ரோ டீட்டா பெறப்படும். இது சாதாரணமான கடத்திகளுக்கு. ஆனால் இது வந்துட்டு என்ன? மீ கடத்திங்கிறதால ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அவதி வெப்பநிலை அடைஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டு அதோட தடைத்திறன் பூஜ்ஜியமாகிட்டு. ஆகவே தடையும் பூஜ்ஜியமாகிட்டு. R7 பூஜ்ஜியமாகிவிட்டது. ஆக இது வந்துட்டு என்ன? மீ கடத்திக்குரிய வரைவு. ஆக எங்களுக்கு பாருங்கள், முதலாவது கடத்திக்குரிய வரைவு. ஏன் அல்ஃபா ப்ளஸ். ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த கிராஃபில் வந்துட்டு படித்திறன் வந்துட்டு என்ன? ரோ நோட் அல்ஃபா. படித்திறன் ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் அல்ஃபா, படித்திறன் மைனஸில் இருந்தால் மைனஸ் மறை அல்ஃபா, படித்திறன் பூஜ்ஜியமாக இருந்தால் அல்ஃபா பூஜ்ஜியம். இது மங்கனின் போன்ற உலோகங்களுக்கு அல்ஃபா பூஜ்ஜியமாக வரும். இதே போல் அவதி வெப்பநிலைங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வருமா அந்த கிராஃபில்? இது என்ன? மீ கடத்தி. தரப்பட்ட ஆன்சரில் எது சரியானது? இரண்டாவது ஆன்சர். அடுத்த வினா 1998 8வது ஆய்வுகூட பரிசோதனை அமைப்பு ஒன்றிலே மின்கூறுகளை தொடுக்கும் போது பின்வருவனவற்றில் எந்த ஒன்று மிக பொருத்தமானது? ஆய்வுகூட பரிசோதனை ஒன்றில் மின்கூறுகளை தொடுக்கணும் என்று சொன்னால் அப்படின்னா கம்பிகளாக எதை யூஸ் பண்ணணும்? ஆய்வுகூடம் பரிசோதனை செய்யக்கூடல என்ன நடக்கக்கூடாது? சக்தி விரயம் இருக்கக்கூடாது. ஏன் சக்தி விரயம் இருந்தால் பேட்டரி மின் இறக்கமடையும். அதாவது பேட்டரி உதாரணமாக 10 வோல்டேஜ் உடைய பேட்டரின்னு சொன்னால் இதில் வோல்டேஜ் படிப்படியாக குறைஞ்சி ஒரு ப்ராக்டிக்கல் டைமில் 9.8 அல்லது 9.6 வோல்டேஜாக குறைவடைந்து கொண்டு போகும். ஏன்? பேட்டரி மின் இறக்கமடைகிறதால. ஆகவே வலுவிரயத்தை இல்லாமக்கணும். வலுவிரயம் இல்லாமக்கணும்னா நமக்கு பயன்படுத்துகிற தடையை தவிர ஏனைய கம்பீட தடை வந்துட்டு மிகவும் புறக்கணிக்கத்தக்க சிறிய பெருமானமாக காணப்படணும். ஆக எங்களுக்கு தெரியும் தடை வந்துட்டு சிறியதாக்கணும்னு சொன்னால் தடை தங்கியிருக்கிற காரணிகள் ரோ எல்/ஏ. ரோ எல்/ஏ இதில் ரோ வந்துட்டு என்ன? டீட்டாவிலையும் தங்கியிருக்கும், அடுத்தது ஆக்கப்பட்ட பதார்த்தத்திலையும் தங்கியிருக்கும். இந்த டீட்டாங்கிற வெப்பநிலை எதில் தங்கியிருக்கும்னு சொன்னால் மின்னோட்டத்தில் I²R. ஆகவே அதாவது வெப்பநிலை வந்துட்டு என்ன செய்யும்? மின்னோட்டம் கூடுதலாக ஓடும் கம்பிகளில் வெப்ப இழப்பு கூடுதலாக காணப்படும். ஆக அந்த விஷயத்தை கவனிக்கணும். அல்லது பதார்த்தம், சில பதார்த்தங்கள் ரோ கூடிய பதார்த்தங்கள் அவற்றின் தடை வந்துட்டு மிகவும் அதிகமானது. இப்போ பார்ப்போம், சாதாரணமாக பௌதிகவியலை பார்த்தோம்னா அதாவது அந்த கம்பி நீளம் குறைந்த கம்பியாகவும் குறுக்கோட்டு பரப்பு கூடிய கம்பியாகவும் இருந்தால் தடை என்ன செய்யும்? குறையும். குறுக்கோட்டு பரப்பு கூடிய தடித்த கம்பிகளாக இருக்கணும். அடுத்தது நீளம் குறைந்ததாக இருக்கணும். எல் குறையணுமே. எல் குறையணும்னா குறுகியது. காவலிடப்பட்ட கம்பின்னா ஏன் காவலிடப்படணும் தெரியுமா? உதாரணமாக கம்பி இதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஹீட் படிக்கிற டைமில் எங்களுக்கு விளங்கும். நாங்கள் மேலால் காவலிடத்துற ஒரு அனுகூலம் என்னென்னா இந்த காவலிடப்படுறதால இங்கே சூழலில் இருக்கிற ஒரு வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், கம்பிட மேற்பரப்பில் ஒரு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். ஆகையால் இந்த வெப்பநிலை படித்திறன் ஒன்று அந்த காவலி பதார்த்தத்துக்கு மேலே உதாரணமாக எல்லா நாங்கள் கரண்ட் வயர் எடுத்தோம்னா அது என்ன செஞ்சிருக்கும்? உரையிடப்பட்டதாக இருக்கும். ஒன்று மின் சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு, அடுத்தது அது ஹீட் ஆகிறத தடுக்கும். இப்போ இந்த வெப்பநிலை படித்திறன் நிலவுறத்தால் வெப்ப இழப்பு வீதம் எப்படி இருக்கும்? கூடையாக இருக்கும். Q/T கூடையாக இருக்கும். இதை நாங்கள் ஹீட்டில் படிக்கிற டைமில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நார்மலாக விளங்கிக்கங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சர் என்றும் இதில் மேற்பரப்பில் ஒரு கூடிய டெம்பரேச்சரும் ஈக்கக்கூட்டால வெப்பநிலை படித்திறன் காரணமாக வெப்ப இழப்பு நிகழும்.
இதனால் கம்பிக்கு வெப்பம் சேர்றது தடுக்கப்படும். ஆகவே கம்பிட தடை அதிகரிப்பது தடுக்கப்படும். தரப்பட்டதில் 2வது ஆன்சர் சரியானது. அடுத்த வினா 1997 57 பின்வரும் IV வலைகளில் எது இலை மின்குமிழ் ஒன்றுக்கு உரியதாகும்? இதில் இலை மின்குமிழை பற்றி நான் ஏற்கனவே தியரி கிளாஸில் சொல்லியிருக்கேன். தெளிவாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். இலை மின்குமிழில் வந்துட்டு பொதுவாக பயன்படுத்துறது தங்குதல். தங்குதல் என்ன? குயிக்காக ஹீட் ஆகும். ஹீட் ஆகி டெம்பரேச்சர் கூடினா தடை பெருமானம் அதில் என்ன செய்யும்? உயர்வாகும். ஆகவே தங்குதன்ற தடை பெருமானம் நேரம் போக போக அதிகரிக்கும். ஆகவே தடை அதிகரிக்கிற கிராஃப் எங்களுக்கு தெரியும். IV கிராஃப்ண்டா அதில் படித்திறன் உதாரணமாக எம்ன்னு எடுத்தோம்னா அந்த எம் என்ன செய்யும்? எம்ட பெருமானம் என்ன? ஐஓவை டெல்டா ஐஓவை டெல்டா வி அவ ஐஓவை வி ஐஓவின்னா வி சமன் ஐஆருண்டா அப்போ ஐங்கிள் விங்கிறது என்ன அர்த்தம்? ஒண்டிங்கிள் ஆர். ஆகவே இங்கே படித்திறன் என்னென்று வரும்? ஒண்டிங்கிள் ஆர். ஆகவே படிப்படியாக படித்திறன் வந்துட்டு என்ன செய்யணும்? ஆர் வந்துட்டு கூடிக்கொண்டே போகும்டா இலைக்கு தங்குத நிலைக்கு. ஆகவே மின்குமிழ்ற தடை கூடிக்கொண்டே போகும். ஆகவே படித்திறன் குறைந்து கொண்டே போகும். ஆகவே குறைவடையும் படித்திறன் தரப்பட்ட கிராஃபில் முதலாவது சீரான கிராஃப் வராது, 2வதும் வராது. உற்பத்திக்குள்ளால் போகணும். ஏன்? y = mx கிராஃப் தான். நீங்கள் இப்போ நாங்கள் இது ஒழுங்குபடுத்தினோம்னா இது y அச்சில் வரும், இது m படித்திறன், இது x அச்சு. ஆகவே y = mx கிராஃப். ஆனால் m வந்துட்டு சீரான m இல்லை. m வந்துட்டு இங்கே படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்? ஆர் கூடிக்கொண்டு போகிறதால. ஆகவே இதை காட்டுற கிராஃப் வந்துட்டு இது படித்திறன் கூடிக்கொண்டே போகிற கிராஃப். இது வருமா? வராது. இது படித்திறன் பாருங்கள் குறைந்து கொண்டு போகுது. இந்த வலை தான் சரியானது. இந்த வலையும் படித்திறன் கூடிக்கொண்டு போகிற வலை. ஆகவே 5ம் வராது. ஆன்சர் 4வது. இந்த வினா பின்வரும் ஓட்டம் வோல்டளவு வேறுபாடு வலைகளில் எது மின் விதி ஓமின் விதிகளுக்கு கட்டுப்படும்? ஓமின் விதிக்கு கட்டுப்படுற என்ன? V நேர்வி சமன் ஐங்கிற தொடர்பாக காட்டுற கிராஃப். V நேர்வி சமன் ஐன்னு சொன்னால் V சமன் ஐஆருங்கிற சமன்பாட்டுக்கு உட்பட்ட கிராஃப்னு சொன்னால் இதில் பாருங்கள். அப்போ y சமன் என்னென்னு வரும்? IV கிராஃபுக்கு mx கிராஃப் வரணும். y சமன் mx கிராஃப் இதில் எது வருது? முதல்ல C வந்துட்டு வராது. ஏன்? அது y சமன் mx சக Cன்னு வருது. A வரும், B வருமா? வராது. ஏன்? படித்திறன் அதிகரிக்க போகுது. இது V நேர்வி சமன் I கிராஃப் இல்லை. இது வந்துட்டு இதுவும் V ஐயில் தங்கி இல்லை. அதாவது V வந்துட்டு மாற்ற I மாறாமல் இருக்கு பாருங்கள். ஆகவே இங்கே சரியான கிராஃப் எத்தனாவது? A மாத்திரம் முதலாவது. அடுத்த வினா 1994 43 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 4 தடைகள் சதுரம் ஒன்றை உருவாக்கும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இச்சதுரத்தின் தடை உயர்வாக இருப்பது எந்தெந்த புள்ளிகளுக்கு குறுக்கே என்று கேட்கார். எப்படியோ நாங்கள் ஏதாவது 2 புள்ளி எடுத்தோம்னு சொன்னால் அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில வார அந்த 5 ஓமும் பலன்ஸாக வார எல்லா ஓமும் வந்துட்டு எப்படி வரும்? சமாந்தரமாக வரும். ஆக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இதில் வார தடையும் இதில் வார தடையும் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் வருது. R1 R2. இந்த 2 பெருமானங்களை விட பருமனில் சிறிய பெருமானமாகத்தான் விளைவில் தடை வரப்போகுது. இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த நான் செலக்ட் பண்ணுற இந்த தனி ஒரு தடையானது உதாரணமாக நான் இங்கே Pக்கும் Sக்கும் இடையில் செலக்ட் பண்ணினண்டா பாருங்கள். இது 2 ஓம் பலன்ஸாக வார எல்லாமே பெரிய தடைகளாக வரும். ஆகவே இங்கே வரப்போகிற விளைவில் தடை எப்படி வரும்? நான் எடுத்த 2 தடைகளில் மினிமம் தடை என்ன? இது 2, இது 5 4 9 3 12. 2 12ல் அப்போ சமாந்தரமாக தொடுப்பட்டால் 2 ஓமோட குறைஞ்ச ஓம் தான் விளைவில் தடையாக வரும். ஆகவே இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2ம் வந்துட்டு எப்படி இருக்கணும்? அப்போ நான் செலக்ட் பண்ணுற அந்த தனியாக வர ஓமானது மிக கூடிய பெருமானமாக இருந்தால் எங்களுக்கு வரப்போகிற விலையில் வந்துட்டு எப்படி இருக்கும்? கூடையாக இருக்கும். உதாரணமாக நான் 2 3 4 5ல் இந்த PQங்கிற புள்ளியை செலக்ட் பண்ண என்ன நடக்கும்? இந்த 5 ஓம் தனியே போகும். இந்த வரப்போகிற விலையில் 5 ஓமை விட சிறியதாக காணப்படும். ஏனைய ஓமை நான் இப்படி தனியாக எடுத்தேன்னு சொன்னால் பாருங்கள். இதில் அடுத்த பாருங்கள். ஏனைய ஓம் வந்துட்டு இப்போ உதாரணமாக QR நான் எடுத்தேன்னு சொன்னால் 4 ஓமை விட சிறியதாக வரும். ஆகவே இது இது மினிமம். மற்றதெல்லாம் நான் எடுக்கிற சூஸ் பண்ணுற எல்லாமே என்ன? மினிமம். ஆகவே 1 எடுக்கிறேன்டா 5 ஓம் எடுக்கணும். அல்லது 2 ஓம்களை சேர்த்து ஒரு பெருமானமாக எடுக்கலாம். இதில் பாருங்கள். Pக்கும் Qக்கும் இடையிலேருந்து சந்திக்காங்க. Qக்கும் Rக்கும் வருமா? குறை. Rக்கும் Sக்கும் Sக்கும்னா 3 ஓமோட குறை வரும். Sக்கும் Pக்கும் குறுக்கேண்டா SPக்கு குறுக்க 2 ஓமோட குறை வரும். Qக்கும் Sக்கும் குறுக்கேண்டா பாருங்கள். QS இதில் குறுக்கேண்டா அந்த 2 தொகுதிகளும் 2 விஷயங்கள் இப்போ தொடராக வந்து அது 2ம் சமாந்தரமாக வரும். உதாரணமாக இது 7 இது 7 அப்படின்னு சொன்னால் இது 7ன் கீழ் 2 எத்தனை வரும்? 3.5 ஓம் வரும். இதே இது நான் PQவை மட்டும் எடுக்கணே.
அப்போ நாங்கள் இங்கே எல்லாத்துக்கும் நாங்கள் காண தேவையில்ல, பிக்யூக்கு மட்டும் காணுவோம். பிக்யூக்கு 5, இங்கால பக்கம் பேலன்ஸாக வர எல்லாம் என்ன தொடர். அப்போ 4 3 7, 7 2 9. ஆகவே 9க்கும் 5க்கும் பொமசி 9 தர 5 9 + 5 ஆக 45 14. கிட்டத்தட்ட எத்தனை வரும்? 3.2 முறை என்று வரப்போகுது. எது கூட? QSக்கு குறுக்க இருக்கிறது தான் கூட. ஏன்னு சொன்னால் அதில் வந்துட்டு குறுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு தடைகளும் 7 7 என்று. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் PQக்கு குறுக்கான தடை வந்துட்டு எத்தனை? பி வரப்போது 5ம் மற்றது என்ன இஞ்சால 9 வரப்போகுது. 5 9 கூட்டால் எங்களுக்கு வழங்குது 5 விட குறைய. இது 7 விட குறைய எங்கள் கூட்டால் குறையிற வீதம் எப்படியும் குறைவாக காணப்படும். ஆக நாங்கள் வீணாக PSக்கு குறுக்க எவ்வளவோ, QRக்கு குறுக்க எவ்வளவோ, SRக்கு குறுக்க எவ்வளவு ஒன்று தனித்தனியாக காண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வினா 1994 25. ஒவ்வொன்றும் 1 ஓம் தடையுடைய 10 ஓம் தடைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் ஒரு மூடிய தடம் ABCயை உருவாக்கும் வகையில் தொடுக்கப்பட்டுள்ளன. A 10 வோல்டேஜ் மின்னியக்க விசையுடைய களம் ஒன்று AC ஆகியவற்றுக்கிடையில் தொடுக்கப்பட்டுள்ளது. இக்களமானது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை கொண்டிருக்குமாயின் BD இக்கிடையிலான அழுத்த வேறுபாடு. B எங்க இருக்கி? இங்கே இருக்கி. D எங்க இருக்கி? இங்கே இருக்கி. இப்போ நான் ஒரு இடத்த புவித்தொடுப்பு செஞ்சு இப்படியான கேள்விகள் நான் சொல்லிக்கேன். அழுத்த முறையில் அணுகினா மிகவும் இலகுவாக காணப்படும். ஆகவே நான் இந்த C புள்ளியை புவித்தொடுப்பு செய்கிறேன். புவித்தொடுப்பு செய்கிற புள்ளிகள் பொதுவாக மின்கலத்தில் மறைமுடிவிடமாக இருந்தால் உங்களுக்கு கேள்வி செய்கிற ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். ஆகவே அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சியை நான் புவித்தொடுப்பு செஞ்சேன்னுண்டா எங்களுக்கு இந்த இங்கால முடிவிடம் என்ன? பூச்சி அழுத்தம். ஆக இங்கால நேர் முடிவிடம் என்னென்னு வரும்? உயர் அழுத்தம் ப்ளஸ் 10 வோல்டேஜ். ஆகவே இந்த ஏயும் வந்துட்டுன்னா ப்ளஸ் 10 வோல்டேஜ். இப்போ A + 10ன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இங்கால இருக்கிற தொகுதி முழுவதுக்கும் 10 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு வழங்கப்படும். இங்கால இருக்கிற தொகுதி முழுவதுக்கும் 10 வோல்டேஜ் வேறுபாடு வழங்கும். ஆகவே இது எல்லாத்துக்கும் 10 10 போகுது. எல்லாம் மொத்தம் எத்தனை? 5 ஓம். ஒரு 5 ஓம் தொடராக தொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே 1 ஓமுக்கு குறுக்க எத்தனை வோல்டேஜ்களும்? 2 வோல்டேஜ் படி விரயமாகும். ஆகவே இங்கே உதாரணமாக நான் சியிலேருந்து இப்போ ஏயிலேருந்து பார்த்தேன்னா 2 ஓம் விரயமான இங்கே எத்தனை வரும்? +8 வோல்டேஜ். திருப்பி 1 ஓமுக்கு குறுக்க +6 வோல்டேஜ். திருப்பி அடுத்த ஒரு ஓமுக்கு குறுக்க +4 வோல்டேஜ் என்று விரயமாகும். அப்படியே விரயமாகி கடைசியாக பூச்சியமாகும். விளங்குதா? இதே போல் நான் இங்கால ADCங்கிற வழி எடுத்துருந்தா இப்போ பாருங்கள் விரயமாகும் எப்படி? ஏயிலிருந்து 1 ஓம் தடையினூடாக போக 2 வோல்டேஜ் வேஸ்ட்டாக 8 வோல்டேஜ். திருப்பி 1 ஓமோட வேஸ்ட்டாக 6 வோல்டேஜ். திருப்பி எத்தனை? அப்போ 6 4 2 0 அப்படின்ட்டு விரயமாகிட்டு போகும். எங்களுக்கு D அதாவது Bக்கும் Dக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தானே. ஆகவே இதில் இவங்க திசையை எதிர்பார்க்கல, பொதுவாக அழுத்த வேறுபாடுன்னு கட்டிக்காங்க. எங்களுக்கு திசையை கேட்டால் அல்லது வோல்ட்ருமானிட ப்ளஸ் மைனஸ் முடிவிடங்களை அப்படி கேட்டோன்னா நாங்கள் திசையை கருத்திற்கொண்டு அந்த கணக்கு செய்யணும். ஏற்கனவே அதுகள் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன் அழுத்தமானி கேள்விகளில். இப்போ பாருங்கள் 6 வோல்டேஜ் VDட VAட எத்தனை? VBட எத்தனை? 4 வோல்டேஜ். ஆகவே 6ல் 4 போனால் 2. முதலாவது ஆன்சர். அடுத்த வினா 1994 23. புறக்கணிக்கத்தக்க அகத்தடையையும் மின்னியக்க விசை ஈயையும் உடைய பேட்டரி ஒன்று காட்டப்பட்டுள்ளது போல தொடுக்கப்பட்டுள்ளது. ஏக்கும் பிக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு. அழுத்த பிரிகையிட ஒரு வடிவம் தான் இது. அதாவது இந்த ஈயில் இருக்கிற மின்னியக்க விசையானது இங்கே மின்னோட்டம் 6க்கும் வழங்கப்பட்டு இங்கால சுற்றுல 2ஆக பிரியுது. இந்த பிரிஞ்ச மின்னோட்டமானது வந்து திருப்பி இந்த இடத்துல சேருது. பாருங்கள், இங்கேருந்து வர மின்னோட்டம் இங்கேருந்து வர மின்னோட்டம் சேர்ந்து. ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து வழங்குது இந்த 2 ஆறும் தொடராக இருக்கி இந்த தொடராக இருக்கிற ஆறு எல்லாமே இந்த ஆறுக்கு சமாந்தரமாக காணப்படுது. ஆகவே நான் இதுக்கு விளைவில் கண்டேன் என்றால் இந்த தொடர் சமாந்தரமாக இருக்கிற இந்த ஆறு என்ன? 2R. இது ஒரு அழுத்த பிரிவு தான். அழுத்த பிரிவில் நாங்கள் அந்த முறை தான். உதாரணமாக இந்த படத்தை நான் எப்படி மாற்ற போகிறேன் பாருங்கள். ஈங்கிற மின்னியக்க விசை இந்த ஆறை நான் நிமித்தி எழுதினா இது 6 வரப்போது, அடுத்ததும் 6 வரும். இந்த ஆறுக்கு இந்த 6 ரெண்டும் என்ன? தொடர். இந்த ஏபிங்கிறது இந்த புள்ளி. விளங்குது அந்த படம்? ஆக இது ஒரு அழுத்த பிரிவு தான். வடிவத்தை மாற்றி எங்களுக்கு குழப்ப தந்திக்காங்க, அவ்வளோதான். ஆகவே நாங்கள் அழுத்த பிரிவு வளமை எப்படி செய்கிற? இதுக்கு வழங்கப்பட்டிருந்தால் ஏபி குறுக்கான அழுத்தம்ங்கிறதுன்னு VAB. இப்போ இவரு குறுக்கான அழுத்தம் வந்துட்டு பிரிஞ்சு போகும்.
அதை நாங்கள் டிரெக்டாக சொல்லலாம். ஏன் இங்கே விலையுள் தடை தான் பார்க்கணுமே. இந்த ஆரெல்லாம் ஒரு தொகுதி விசை தொகுதி சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்குது. ஆகவே நான் இதை சுருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எடுத்தேன். இதில் என்ன சுருக்கினா 2r ஆகும் விலையுள். இந்த 2r மாறும் சமாந்தரம். ஆகவே 2r × r over 2r + r சுருக்கினா 3r, rr வெட்டுப்பட 2r/3 என்று வரப்போகுது. இந்த 2r/3 ஆரும் தொடர். ஆகவே 2r/3 + r முழு தடைக்குமே ஈங்கிற மின்னியக்க விசைண்டா எனக்கு தேவை எத்தனை 2r/3க்கு குறுக்கே எவ்வளவு. ஆக நான் இதை பொமசி 3 எடுத்தேன்டா மொத்தமாக 5r × 3 வரும். 3 3 வெட்டுப்பட 6 மாறும் வெட்டுப்பட 2e/5. இதான் வந்துட்டு என்ன இந்த ஆறுக்கு குறுக்க கிடைக்கிற மொத்த அழுத்தம். இதே அழுத்தம் தான் என்ன செய்யப்பட போகுது, இந்த 2 ஆருக்குமே வழங்கப்பட போகுது 2e/5. 2 ஆருக்கு குறுக்க 2e/5 உண்டா ஒரு ஆருக்கு குறுக்க எத்தனை வரும், அதை 2ஆக பிரித்தா e/5. ஏன் e/5 தான் 2e/5 என்று வரப்போகுது. ஆகவே இங்கே ஏபிக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன e/5 என்று வரும். ஆன்சர் 2வது. ஏற்கனவே செஞ்ச அழுத்த பிரிய அதே கேள்விகள் தான் இதுவும். வடிவத்தை மாற்றி தந்திருக்காங்க. உங்களுக்கு வடிவத்தை விளங்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இல்லை நீங்கள் இதே படத்தில் வச்சும் இதே விஷயத்தை சுருக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சுருக்கினாலும் ஓகே. இதுக்கு தொடர் 2r சுருக்கினா இந்த 2r இந்த ஆருக்கு சமாந்தரம். ஆகவே விலையுள் 2r/3 வரப்போது. இந்த 2r/3rங்கிற இந்த விகிதத்துக்கு ஏற்ற இந்த பிரிஞ்சு போகும் அப்படின்ட்டு நாங்கள் செய்யலாம். அடுத்த வினா 1994 11. ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்டவையும் சீரான குறுக்குவெட்டுக்களை உடையவனுமான இரு கடத்திகள். ஆகவே ரோ சமன்னு தராங்க மறைமுகமாக, ஏயும் சமன்னு தராங்க. இரு கடத்திகள் ஏயும் பியும் சம கனவளவுகளை கொண்டுள்ளன. ஆகவே சம கனவளவு ஒன்று சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன் சம கனவளவு ஒன்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு என்ன, ஆர் சமன் ரோ எல் × ஏன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு சம குறுக்குவெட்டு பரப்புண்டு தராங்க, சம ரோண்டு தராங்க, எல் மாறப்போதுண்டு தராங்க. ஆகவே இந்த எல் சமன்பாட்டில் வந்தால் எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லை. சரி, இப்போ பார்ப்போம். இந்த சமன்பாட்டை வச்சு நாங்கள் உருவாக்கின 2 சமன்பாடு என்ன, அதாவது ரெண்டும் மாறப்போகுது. சமகனவளவு உண்டா நாங்கள் நீளத்தை கூட்டினா குறுக்கோட்டு பரப்பு குறையும். ஆகவே குறுக்கோட்டு பரப்பை கூட்டினா நீளத்தை குறைச்சா குறுக்கோட்டு பரப்பு கூடும். இப்படி மாறப்போகுதுன்னா நாங்கள் ஏதாவது ஒன்றை தான் மாறிகளாகணும். அதாவது ஏதாவது ஒன்று மாறத்தான் ஆர் மாறுதுன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒன்றை மாறாமாக்கணும். உதாரணமாக எங்களுக்கு தரப்பட்டதில் எல் மாறுற விதத்தை தந்திருந்தால் நாங்கள் எல் சார்பாக சமன்பாட்டை செல்லணும், ஏ வரக்கூடாங்க. ஆகவே நாங்கள் அதுக்கு ஏ வரக்கூடான்னு விட்டு நாங்கள் சமன்பாட்டை ஒழுங்குபடுத்தி காட்டினோம். ஆர் சமன் ரோ எல் × ஏங்கிறதுக்கு நான் எல் வரணும்னு சொன்னால், இப்போ ஏ வரக்கூடாதுன்னு சொன்னால் மேலுக்கும் கீழுக்கும் எல்லால் பெருக்கினு வரும். இந்த ஏ × எல்னா கனவளவாயிடும். ஆர் சமன் ரோ எல் வர்க்கத்திற்கு ஏஎல்ங்கிறது நான் கனவளவு வின்னு போடலாம். சரி, இதே போல் ஆர் சமன் ரோ எல் × ஏ எனக்கு ஏ வரக்கூடாது எல் வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், சமன்பாட்டுக்கு மேலுக்கும் கீழுக்கும் ஏ பெருக்கணும்டா மேலுக்கு ஏ × எல் நினைஞ்சிடும் கனவளவாக மாற கீழுக்கு ஏ வர்க்கம் வரும். ஆகவே சமன்பாடு ஆர் சமன் ரோ v/a வர்க்கம் வரப்போகுது. இந்த 2 சமன்பாடு நாங்கள் பாவிக்கலாம். இங்கே பாருங்கள், சீரான குறுக்கோட்டுக்களை உடையனுமான 2 கடத்திகள். இது சம குறுக்கோட்டுன்னு சொல்லலை, சீரானதுண்டா ஏ வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு அதாவது நீளம் முழுவதும் சீராக காணப்படுது இந்த அர்த்தம். சரி, இப்போ ஏனது குறுக்கோட்டு பரப்பளவானது பியினது 4 மடங்கா. பியிட ஏன்னு சொன்னால் ஏயிட 4a குறுக்கோட்டு பரப்பு. ஆக ஏயினது தடையானது 2 ஓமாகவும் இருப்பின் பியினது தடையாது. ஆகவே எங்களுக்கு இப்போ ரோ ஆருக்கும் தடைக்கும் ஏக்குமான தொடர்பு தெரியும். ஆர் நேர்மாறு விசமன் ஏ வர்க்கம் உண்டு. இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணினோம்னா ஏயின் தடை எவ்வளவு 2 ஓம், அதில் குறுக்கோட்டு பரப்பு எத்தனை நேர் விசமன் 4a வர்க்கம். ஆகவே 4a முழுவதின் வர்க்கம். இதே போல் நாங்கள் பீட தடையத்தான் காணணும், அதில் ஏ வந்துட்டு என்ன ஏ வர்க்கம். இந்த ஏ வர்க்கம் வெட்டுப்பட்டு போயிடும். நாங்கள் சமன்பாட்டில் 1 × 2 பிரித்தோம்டா ஆக 2 × ஆர் சமன் என்னென்று வரப்போதோ இங்கே 4 வர்க்கத்தின் மேல் 1, 4 வர்க்கம் 4 16. ஆகவே இது குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்டா ஈர் 16 ஆர் சமன் 32 ஓமாக இருக்குது.
தரப்பட்டதில் சரியானது 5வது ஆன்சர். இந்த வினா 1993-47 காட்டப்பட்டுள்ள சுற்றில் P ஆனது மாறும் தடையாகும். P ஒரு மாறக்கூடிய தடை. Q ஆனது நிலைத்த தடையாகும். ஓகே. களம் புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையது. ஆகவே இது களத்தில் அகத்தடை 0. இந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த சப்டாபிக்கில் பார்ப்போம். ஏன் அகத்தடைங்கிற விஷயம் என்னென்று. சரி, இப்போ எங்களுக்கு தேவையில்லை. Pயின் தடை அதிகரிக்கப்படும் போது அம்பியர்மானி வோல்ட்மானி வாசிப்புகள் என்ன நடக்கும்? ஆகவே பீட தடை கூடினால், இப்போ பார்ப்போம். எங்களுக்கு இது இலட்சிய அம்பியர்மானி இலட்சிய வோல்ட்மானின்னு சொன்னால் இங்கே இதுகள் குறுக்க, அதாவது இலட்சிய வோல்ட்மானின்னு சொன்னால் இது மின்னோட்டத்தை எடுக்காது. ஆகவே இங்கே சுற்றுல மின்னோட்டம் திரையம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே சுற்றுல I மாறாது. சரி, சுற்றுல ஒரு மின்னோட்டம் வோல்ட்மானியால் பாதிக்கப்படாது. சுற்றுல ஒரு மின்னோட்டம் I சமன் E/RP + RQ வரப்பு. சுற்றுல வந்துட்டு வோல்ட்மானி வந்துட்டு எதுக்கு குறுக்க தொடுக்கப்பட்டிக்கு? 2 தடைகளுக்கும் குறுக்க தொடுக்கப்பட்டிக்கு. 2 தடைகளுக்கும் குறுக்கான அழுத்தம்ங்கிறது பெட்ரியோட அழுத்தமா இல்லையா? ஏன், பெட்ரியிலிருந்து எந்த வலுவிரயமும் இல்லை, டிரெக்டாகவே பெட்ரி வழங்குது. ஆகவே இந்த மின்னியக்கு விசையானது இந்த தடையை கூட்டினாலும் குறைச்சாலும் மொத்தமாக எதுக்கு குறுக்க இருக்க போகிறது என்ன? E. இது Pக்கு குறுக்க காணப்படக்கூடிய வோல்ட் அளவு எவ்வளோன்னு கேட்டால் அது என்ன செய்யும்? R அதிகரிக்க வோல்ட் அளவு அதிகரிக்கும். ஏன், அழுத்த பிரி முறை, அதாவது தொடராக காணப்படுது Pயும் Qவும். ஆகவே தடை கூட இதுக்கு அழுத்தம் கூடுதலாக பிரிஞ்சு போகும், நேர்விகித சமனாக. ஆகவே அந்த நேரம் என்ன செய்யும்? R கூட தடை கூடும். ஆனால் இப்போ எங்களுக்கு அழுத்தமானி பாருங்கள், முழு 2 தடையும் சேர்த்து தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த அழுத்தமானி நான் மறைமுகமாக செல்லலாம், பெட்ரிக்கே தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கேருந்து பாருங்க, அப்போ இங்கால பெட்ரிக்கு நான் இந்த அழுத்தமானி தொடுக்கிறதுக்கு சர்வசமனாக காணப்படும். விளங்குதா? 2 3 தான். ஆகவே இங்கே அழுத்தமானி வாசிப்பு என்ன செய்யும்? மாறுமா? மாறாது. ஆனால் மின்னோட்டமானது மாறும். ஏன், இப்போ P அதிகரித்தால் விலையுள் தடை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதனால் மின்னோட்டம் குறைவடையும் இந்த சமன்பாட்டின்படி. ஆகவே மின்னோட்டம் குறைவடையும், அழுத்தமானி வாசிப்பு மாறாது. இந்த ஆன்சரை தரது எது? 4வது ஆன்சர்.